Hello friends, welcome back to SKM Handcrafts. இதுக்கு முந்தின வீடியோவில் நான் வாட்டர் பாட்டில் பேக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டு காமிச்சிருந்தேன். இதில் செகண்ட் பார்ட் போட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செயின் கேப்புக்கும் ரெண்டு டபுள் க்ரோஷே போட சொல்லியிருந்தேன் இந்த ரோவில். ஸோ இப்போ போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச்சும் எடுத்தாச்சு. அடுத்த ரோ போட போகிறோம். ஸோ ஒரு செயின் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கேப்பில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துகிட்டு ஏற்கனவே போட்ட அதே ஸ்டிச்சை தான் இங்கே கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். செயினை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேப்புக்குள்ளார விட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இதே போன ரோவில் என்ன போட்டோமோ அதே தான் இங்கேயும் போட போகிறோம். ஸோ ஒவ்வொரு கேப்புக்கும் நீங்கள் வந்து ரெண்டு டபுள் க்ரோஷே போட போகிறீங்க. அடுத்த கேப்லேயே 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கேப்புக்கு நடுவுலையும் ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. எல்லா கேப்ஸ்லேயும் விடாமல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ரோவுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போ செயின் கலர் மாற்றிக்கிறேன். உள்ளேருந்து எல்லோ நூலை வெளியில் கொண்டு வந்துட்டு பிங்க் கலர் நூலை டைட் பண்ணி விட்டுருங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம பழையபடி எல்லோ கலர் நூலுக்கு கிளஸ்டர் ஸ்டிச் போட போகிறோம். அதனால் 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே நம்ம எப்படி கிளஸ்டர் ஸ்டிச் போட்டோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே கிளஸ்டர் ஸ்டிச்சை நான் இப்போ மேலேயும் கொண்டு வர போகிறேன். ஒவ்வொரு செயின்குள்ளேயும் நான் வந்து 3 தடவை கிளஸ்டர் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் செயின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால 2 தடவை மட்டும் போட்டால் போதும். ஸோ ரோல் பண்ணிவிட்டு யான் சுற்றிட்டு ஒரு தடவை வெளியில் எடுத்து ஒரே தடவை மட்டும் வெளியில் எடுத்துக்கோங்க. செகண்ட் டைம் அதே மாதிரி கீழே போயிட்டு மேலே வந்து ஒரு தடவை மட்டும் வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் யான் சுற்றிட்டு 3 ரோவிலையும் வெளியில் எடுத்துருங்க. செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த செயினில் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயினில் ஒர்க் பண்ணோம். இதே டபுள் க்ரோஷேட்டை. ஸோ ரோல் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 செயின்ஸ் வெளியே வெளில எடுத்துருங்க. மறுபடியும் கீழே போய் மறுபடியும் ரோல் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 2 செயின்ஸ் வெளியே வெளில எடுத்துருங்க. மறுபடியும் போங்க. கீழே போயிட்டு வந்து ரோல் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு 2 செயின்ஸ் வெளியே மட்டும் வெளில எடுத்துருங்க. அகைன் ரோல் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருங்க. ஒரு செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கிளஸ்டர் வந்து நீங்கள் 4 ரோவுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கீழே எப்படி போட்டோமோ அதே மாதிரி மேலேயும் 4 ரோவுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 4 ரோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இது மாதிரி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அகைன் பிங்க் கலர் நூலை வெளியில் கொண்டு வரணும். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்லிப் ஸ்டிச்சில் பிங்க் கலர் நூலை வெளியில் கொண்டு வாங்க. எல்லோ கலர் நூலை டைட் பண்ணிக்கோங்க. செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட போகிறது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் நான் வந்து ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறேன். யான் சுற்றிக்கிறேன். கீழே எடுத்து நூல் வாங்கிட்டு வெளியில் வரேன். இப்போது 3 லூப்ஸ் வழியாகவும் வெளியில் எடுத்திங்கன்னா அதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டுங்க. நம்ம டபுள் க்ரோஷேட்டில் 2 வெளியில் எடுப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து நான் வந்து 3த்துலேயுமே சேர்த்து வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி 3த்தையுமே சேர்த்து ஒரு தடவை எடுத்திங்கன்னா அதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷேட். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டை போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸில் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக வந்து நான் பேசிக் வீடியோஸில் போட்டிருக்கேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். இந்த ரோ ஃபுல்லாகவே நான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். இப்போ ஒரு ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல் மாதிரி, அதாவது சிப்பி மாதிரி போட போகிறேன். வளைவாக சிப்பி மாதிரி போட போகிறேன். அது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். செயின் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த செயின்குள்ளே நான் உள்ளே விட்டு யான் பிக் பண்ணி எடுக்கிறேன். பிக் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தடவை யான் சுற்றிட்டு 2 லூப் வழியாக வெளில எடுத்துடுறேன். இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷே. இந்த சிங்கிள் க்ரோஷேயில் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சேஃப்டி பின் எடுத்து பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இந்த ரோ முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது நம்ம எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் மார்க்கர் மாதிரி நான் இந்த சேஃப்டி பின்னை பின் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், போட மாட்டேன். அடுத்த ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 5 டைம்ஸ் டபுள் க்ரோஷெட் போட போகிறேங்க. டிசி போட போகிறேன். 5 டைம்ஸ் போட போகிறேன்.
ஸோ யான் சுற்றிக்கிறேன், உள்ளே விடுறேன், யானை மறுபடியும் பிக் பண்ணி எடுக்கிறேன், உள்ளே விட்டுட்டு யான் பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 வழியாக வெளில எடுத்துருங்க, அடுத்த 2 வழியாக வெளில எடுத்துருங்க. இதே மாதிரி இந்த ஸ்டிச்சுக்குள்ளார ஒரே ஸ்டிச்சுக்குள்ளார நீங்கள் 5 தடவை நீங்கள் இந்த டபுள் க்ரோஷேட் போட்டுக்கணுங்க. அஞ்சு தடவை இந்த டபுள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு 5 தடவை போட்டுக்கோங்க. ஸோ 5 தடவை போட்டு முடிச்சாச்சு. இப்போது அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கணுங்க. ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் விட்டுருங்க, அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சை விட்டுருங்க, அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. யானை பிக் பண்ணி எடுங்க, 2 லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துருங்க. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ஷெல் மாதிரி வந்துடும். அடுத்த செயின் ஸ்கிப் பண்ணிடுங்க, அதுக்கு அடுத்த செயினில் சிங்கிள் க்ரோஷேட் போடுங்க. திருப்பி அடுத்த செயின் ஸ்கிப் பண்ணிடுங்க, அதுக்கு அடுத்ததில் 5 டிசி போடுங்க. இதே மாதிரி நீங்கள் போட்டே வந்தீங்கன்னா சுற்றிலும் உங்களுக்கு ஷெல் மாதிரி அழகாக வளைஞ்சு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 சைடும் ஹேண்டில் அட்டாச் பண்ண போகிறேன். ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ஷெல் வந்து வளைஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த வளைஞ்சதை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். யானை ஜாயின் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இதில் நான் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டுக்க போகிறேன். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட போகிறேன். ஸோ யான் சுற்றிக்கிறேன், உள்ளே விட்டுட்டு யானை பிக் பண்ணி எடுத்து அந்த 3 லூப்ஸ் வழியாகவும் வெளியில் எடுத்துடுறேன் யானை. அடுத்ததில் வந்து இந்த 5 தையல் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, இந்த வளைஞ்சிருக்கு இல்லைங்களா 5 தையல், 5 டிசி போட்டோம் இல்லைங்களா, அதில் தான் போட போகிறோம். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் போட போகிறேன். ஸோ யான்லாம் சுற்ற வேணாம், ஜஸ்ட் யான் பிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை சுற்றி எடுத்திங்கன்னா போதும். தேர்ட் இதில் வந்து நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் எடுத்திங்கன்னா போதும். உள்ளே விட்டுட்டு நூலை பிக் பண்ணி எடுத்து இந்த நூல் வழியாகவும் வெளியில் எடுத்துருங்க. நூல் வழியாக வெளியில் எடுத்துருங்க. இப்போ அப்படியே தலைகீழாக மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட். ஸோ உள்ளே விட்டுட்டு யானை பிக் பண்ணி எடுங்க, நூல் சுற்றிட்டு ஒரு தடவை வெளியில் எடுத்துருங்க. அடுத்ததில் ஹாஃப் டபுள் க்ரோஷேட். ஸோ ஒரு தடவை நூல் சுற்றிட்டு உள்ளே விட்டு யானை பிக் பண்ணி எடுங்க, 3 லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துருங்க. இப்போது நமக்கு வளைஞ்சிருந்த தையல் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. ஒரு ஹாஃப் டபுள், ஒரு சிங்கிள், ஸ்லிப் ஸ்டிச், அகெயின் சிங்கிள், அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் போட்டதுனால ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக ஹைட் ஏற்றிக்க வேண்டியது தான். இந்த 5 ஸ்டிச்லேயுமே அப்படியே மேலே நீங்கள் 2 டபுள் க்ரோஷேட் போட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் டபுள் க்ரோஷேட் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். யான் சுற்றிக்கோங்க, உள்ளே விட்டு பிக் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக வெளியில் எடுத்துருங்க, அடுத்த 2 வழியாக வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரி 5 ஸ்டிச்சுக்கும் கீழே போட்ட 5 ஸ்டிச்சுக்கும் நீங்கள் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட் போட்டே வாங்க. இந்த மாதிரி போட்டு வரும்போது உங்களுக்கு ஹேண்டிலோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹேண்டில் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி ஒர்க் பண்ணுறேன். செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஷெல்லில் செயின் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் ஹாஃப் டபுள், அதுக்கு அடுத்ததில் வந்து சிங்கிள் க்ரோஷேட்டுங்க. அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததில் சிங்கிள் க்ரோஷேட். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷேட். நம்ம ஸ்ட்ரைட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஷெல்லை வந்து ஸ்ட்ரைட் பண்ணோம் இல்லைங்களா, அதே ஸ்டிச் தாங்க இது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட் ஆயிரும், வளைஞ்சிருந்தது வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும்.
ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இந்த சைடு ஹைட்லாம் இந்த மாதிரி வளைஞ்சிருந்தது இல்லைங்களா, அது வந்து இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். செயின் ஏற்றிக்கோங்க. 3 செயின் ஏற்றிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் அந்த ஆப்போசிட் சைடில் போட்ட மாதிரியே நம்ம வந்து இதுலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டு ஹைட் ஏற்றிக்கிறேங்க. ஒரு 5-6 ரோ போனால் போதும். ஏன்னா அந்த பக்கம் வந்து நமக்கு ஹைட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். அதனால் ஒரு 5 to 6 ரோஸ் வரைக்கும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அந்த சைட் போட்டிருக்க ரோவை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வச்சு நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். ஸோ அதனால் இதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் நஃப் பண்ணிக்கிறேன், முடிச்சு போட்டுக்கிறேன். அப் சைட் டவுனாக கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம். ஸோ நூல் எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டே வரலாம். இல்லை நீங்கள் முடிச்சு போட்டும் போடலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்லிப் ஸ்டிச்சில் தான் ஜாயின் பண்ண போகிறேன். நூல் எடுத்து எல்லா தையலையும் 5 தையலுக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். ஒவ்வொரு தையல்லையும் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் இந்த இதை ஜாயின் பண்ணுறேன். ஸோ 5 டைம்ஸ் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முன்னாடியும் பின்னாடியும் ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் நஃப் பண்ணிட்டேங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாட்டர் பாட்டில் ஸ்லிங் பேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில் ஸ்லிங் பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.